கப்பல் ட்ரைடாக்கு எதுக்கு போவோம் அப்படின்னா, நம்ம ஆங்கரேஜ்லேயோ இல்லை செயிலிங்லேயோ எந்த வேலை பார்க்க முடியாதோ அந்த வேலை வந்து நம்ம ட்ரைடாகில் பார்ப்போம். சரிதானே? இப்போ ட்ரைடாகில் போகும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லைன்னா 1.5 மந்த் தான் வந்து கப்பல் இருக்கும். ஆனால் நான் இப்போ இருக்கிற கப்பல் எப்படியும் ஒரு 4 மாதம் இருந்துச்சு. 1 மாதம் ஆங்கரேஜ்லேயும் 3 மாதம் ட்ரைடாக் உள்ளே இருந்துச்சு. என்ன வேலை பார்த்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. கார்கோ லைனை மாற்றுங்க அப்படின்னு ஃபுல்லாகவே டாப் 4 வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா கார்கோ ஆப்ரேஷன் பண்ணும்போது லீக் ஏதாவது வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த டைம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க அது பண்ணாமல் ஏரை வச்சு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி எங்கே எல்லாம் லீக் இருக்கோ அங்கே எல்லாம் லைனை மாற்றினாங்க. 2 லைன் லிக்விட் லைன் தான் மாற்றினாங்க, வேறு எதுவும் மாற்றலை. ஆனால் லோடிங் பண்ணும்போதே லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமே நாங்கள் சொன்னோம் கம்பெனிக்கு, இது டிஸ்சார்ஜிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், லோடிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது, அந்த ப்ரெஷர்லேயே லீக் ஆயிடுச்சு. அப்போ டிஸ்சார்ஜிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு லீக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் கம்பெனி கேட்குற மாதிரி இல்லை, கேட்கல. இங்கே வந்தோம் டிஸ்சார்ஜுக்கு, 2 வாட்டி கப்பல் உள்ளே போயிட்டு வந்துச்சு. இந்த 3 மாதம் இங்கே இப்போ ஆங்கரில் இருக்குது. இது 8வது மாதம் இப்போ ரன்னிங்கு. இப்போவும் ஆங்கரில் தான் இருக்கும் கப்பல். கார்கோ டிஸ்சார்ஜ் பண்ண முடியலை. ஏன்னா நம்பர் 1 டேங்க்கு உள்ள தண்ணியை சீ வாட்டரை போட்டு பம்பு மொத்தமாக சீஸ் ஆகிடுச்சு. இப்போ பம்பு ரன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்பர் 1 டேங்கில் இருந்து கார்கோ பம்ப் டிஸ்சார்ஜ் பண்ண முடியலை. ஸோ இங்கே தான் மாட்டிகிட்டு இருக்கோம். 8 மாதம் ஆச்சு. சைன் ஆஃப் ஆல்மோஸ்ட்டு இனி நெக்ஸ்ட் மந்தில் இருக்கும். இனி 6 மாதம் 7 மாதம் ஆனவங்க இது வரைக்கும் சைன் ஆஃப் ஆகலை இங்கே இது வரைக்கும்.